இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா தனாவை தேடி பார்க்கலாம். சரி வா. தனா, மாயா, மாயா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா பாட்டி, இப்பதான் வந்தேன். கதிர் பாட்டி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. உட்காருங்க, இந்த வரேன். இருக்கட்டும். தனா இங்க? பாட்டி, தனா வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. நானும் அவளை பார்க்க தான் வந்தேன். ஆனா மார்க்கெட்டுக்கு போயிருக்கான்னு கதிர் தான் சொன்னான். அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாட்டி, நீங்க திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? அது நானும் சிவாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்பாவும் பொண்ணும் இப்படி பிரிஞ்சிருக்காங்களே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமான்னு ஒரு சித்தர்கிட்ட கேட்டோம். அவரு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காருமா. பரிகாரமா? ஆமாண்டா. தனாவுக்கு ஏதோ புத்திர தோஷம் இருக்கான். அதனால அவ நாளைக்கு புத்திர யாகம் பண்ணா அதன் பலனா திரும்பவும் அப்பாவும் பொண்ணு ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு அந்த சித்தர் சொன்னாரு. அதான் சிவா யாகத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க போயிருக்கான். சரி, இந்த விஷயத்த நாம தனா கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். காலையில 10 மணிக்கெல்லாம் அவ கோயில இருக்கணும்பா. சரி விடு, மார்க்கெட்டுக்கு தானே போயிருக்கா. சரி, நான் இருந்து பார்த்துட்டு அவகிட்ட விஷயத்த சொல்லிட்டே போறேன். பாட்டி, அவ இப்பதான் போயிருக்கா, வர லேட் ஆகும். பரவாயில்ல மாயா, அவளையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இருந்து பார்த்துட்டு நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லிட்டு போறேன். அது இல்ல பாட்டி, பெரியப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு. நீங்க இங்க வந்தது தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். ரகுவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான். உங்களெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனா என்கிட்ட ஏமா நீங்க அங்க போனீங்கன்னு கோச்சுப்பான். சரி, நான் ரகு வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடுறேன். ஐயோ, நான் இப்போ தனா கிட்ட விஷயத்த சொல்லணுமே. நான் சொல்லிக்கிறேன் பாட்டி. சரி, நீ சொல்லிட்டு வந்துடு. நான் கிளம்புறேன். வரேன் கதிர். வாங்க பாட்டி. என்ன கதிர், பாட்டி இப்படி சொல்லிட்டு போறாங்க. பெரியப்பா கூட தனா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவளை இந்த யாகத்தை பண்ண வைக்கணும். ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. எனக்கு அந்த கார்த்திக் மேலதான் சந்தேகமா இருக்கு மாயா. ஏன்னா இன்னைக்கு நான் சிலிண்டர் போட போகும்போது ஒரு ஆள் என்னை இடிச்சுட்டு போனா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தனாவுக்கு கால் பண்ணலான்னு மொபைலை தேடினா மொபைல் இல்ல. அப்படின்னா கார்த்திக் தான் பிளான் பண்ணி உன் போனை எடுத்திருக்கணும். அதை யூஸ் பண்ணி கூட தனாவை வர வச்சிருக்கலாம். அவன் வீட்டுக்கு போய் பார்த்து அவனை 4 அடி அடிச்சா தனா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். வா போலாம். கொஞ்சம் எல்லாம் நீட்டா பண்ணி வை. சரிங்க ஐயா. மச்சான், பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போகணும். வாங்க கிளம்பலாம். சரிங்க மச்சான், போலாம். என்னப்பா, யாரும் இல்லன்னு சொன்ன? ஐயா, பூனை உன்னை சுத்திட்டு இருக்குங்க ஐயா. அதான் ஏதாவது உருட்டி இருக்கும். பூனையா? ஆமாங்க ஐயா. அதெல்லாம் ஏப்பா உள்ள விடுற? அதுங்க இங்க குட்டி போட்டு குடும்பம் நடத்த போகுது. அதெல்லாம் முதல்ல விரட்டி விடு. சரிங்க ஐயா. இது பாரு, உன் அப்பனும் போயிட்டான். இனிமே யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. சத்தம் போடாம நல்ல பொண்ணு அமைதியா இருக்கணும், புரியுதா? நான் போயிட்டு நைட்டு வரேன். அந்த கதிரும் மாயாவும் உன்னை தேடி என் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப நான் அங்க இருக்கணும். அப்பதான் என் மேல அவங்களுக்கு சந்தேகம் வராது. போயிட்டு வந்துடுறேன், சரியா? என்னத்த கதவுல திறந்து வச்சிட்டீங்களா? ரோட்ல போற கண்ணதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. ஏய் கதிர், தனா எங்கடா? மரியாதையா சொல்லிரு, இல்லைன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். என்கிட்ட வந்து ஏன்டா உன் பொண்டாட்டி பத்தி கேக்குற? அவ உன் பொண்டாட்டி தானே. அவ எங்கன்னு என்கிட்ட கேக்குற?
அவ என்ன ஏன் பொண்டாட்டியா? ஏய், நான்- ஏய், டேய் விடுடா. ஏய், என் வீட்டுக்குள்ள வந்து என் புள்ள மேலே கை வைக்கிறியா? அவன் தான் தெரியாதுன்னு சொல்றான்ல. 2 பேரும் மரியாதையை இடத்த காலி பண்ணுங்க. போங்க வெளியே. குடும்பமா சேர்ந்து டிராமாவை பண்றீங்க. என் தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க குடும்பமே இருக்காது. டேய், உன் பொண்டாட்டி எங்க யார் கூட போனாலோ இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவன் கூட எல்லாம் இருக்க வேண்டான்னு ஓடி போயிருப்பா. ஏய் வாய மூடு. என் தங்கச்சியை பத்தி ஏதாவது பேசுன உன்னை அரைஞ்சிடுவேன். ஏய், ஏன் வீட்டுக்கே வந்து என்ன அடிக்கவே கை ஓங்குறியா? மரியாதை. இவன் பொண்டாட்டியை இவன் ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்ல? அவ எங்கேயோ போனதுக்கு எங்க மேல வந்து பழி போடுறியா? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டோம்ல. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதா இருக்கும். தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வை, உன் குடும்பத்துல யாரையும் உயிரோட விட மாட்டேன். டேய், போற வெளியே. கதிர் போலாம். இங்க பாரு புவனேஸ்வரி, தனாவை நீதான் கடத்தினு தெரிஞ்சது. அதுதான் நீ இந்த ஊர்ல இருக்கிற கடைசி நாளா இருக்கும். கதிர் வா போலாம். சண்முகனா, சண்முகனா, யாராவது இருக்கீங்களா? சண்முகனா, கதவு திறங்க. ஐயோ. சண்முகனா, சண்முகனா, சண்முகனா. ஐயோ. சண்முகனா, 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 சண்முகனா. ஏய், வாடி. ஷ், சத்தம் போடாம வா. ஏய், வா.